தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் வாகனை பேணுபெருந்துறையில், கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கா நம்மானாய். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை, பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. எல்லாம் வல்ல அஜபானடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் தர்மயாதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். தர்மயாதீனத்தின் இணைய வழியிலான வானொலிக்கு தொடருரையாக ஸ்ரீமத் வெள்ளியம்பலவான முனிவர் இயற்றி அருளிய முதுமொழி மேல் வைப்பு என்னும் நூலின் சிறப்புகளை நாள்தோறும் ஒரு பாடலாக சிந்தித்து வருகிறோம். அந்த தொடருரையின் இன்றைய சிந்தனைக்கு அந்த நூலின் அகத்துப்பால் பகுதியில் 9வது பாடலாக அமைந்திருக்கும் பாடல் நமக்கு விஷயமாக அமைகிறது. இந்த தொடருரையிலே வள்ளுவர் வகுத்த அதே வழியில் அதிகாரங்களின் கீழ் சிற்சில குறட்பாக்களை தேர்ந்தெடுத்து அதிலே பொதிந்திருக்கும் சைவ சித்தாந்த கருத்துக்களை ஆகமங்களின் வழியும் புராணங்களின் வழியும் சமய சந்தான ஆச்சாரியர்களுடைய அருள் வரலாற்றின் மூலமாகவும் அவர்கள் அருள் நூலில் கண்டுள்ளபடியும் நிர்ணயம் செய்து வருகிறார் நூலாசிரியர். அதில் கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, அதை தொடர்ந்து நீத்தார் பெருமை என்று வழங்கும் துறவிகளுடைய திறம் பேசும் 3வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 7வது குறள் இந்த நூலில் 9வது பாடலாக எடுத்தாளப்படுகிறது. பாடல்: புறம் அகம் என்றி யாவும் புகழ்வனவும் காணாத்திரம் நுவல்கின்ற சிவநூல் நெறியில் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று 5 வகை தெரிவான்கட்கே உலகு. நீத்தார் பெருமை கூறும் அதிகாரத்தில் இந்த குறட்பாவிலே 7வது குறளாக அமைந்திருக்கக்கூடிய இந்த குறளிலே வள்ளுவர் இந்த உலகமானது யாருக்கு அறிவின் கண் சில விஷயங்களை புலப்படுத்தும் என்பதை தெரிவிக்கிறார். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று 5 வகை தெரிவான்கட்கே உலகு என்பது குறள். இதற்கு பரிமேலழகர் உரை எழுதும் பொழுது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம், நாவால் ஒரு பண்டத்தின் சுவையை அறிகிறோம், கண்களால் பார்வை கொண்டு ஒளியை காண்கிறோம், தீண்டல் மூலமாக உணர்தல், செவிகளால் கேட்கும் ஓசை, மூக்கினால் நுகரும் நாற்றம் என்று இந்த ஐந்தும் தன்மாத்திரைகள் என்று அழைக்கப்படும். இந்த 5னுடைய கூறுபாடுகளையும் இந்த 5னது விஷயங்களையும் இந்த 5 மாத்திரைகளினுடைய தன்மாத்திரைகளினுடைய திறத்தையும் இயல்புகளையும் அவற்றின் தன்மையையும் ஆராய்ந்து அதன் மூலமாக அதனுடைய தன்மைகளை ஆராய்ந்து அறிவதன் மூலமாகவே ஒருவன் உலகத்தின் இயல்பை புரிந்து கொள்ளுகிறான். அதை ஆராய்ந்து தெளிவு பெறுபவனிடத்தேயே உலகம் விளங்குகிறது, அதனுடைய தன்மையை காட்டிக் கொடுக்கிறது. அதாவது இந்த உலகின் தன்மை என்ன என்பதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த தன்மாத்திரைகளின் தன்மையையும் வேறுபாட்டையும் அவற்றின் செயல்பாடுகளையும் தெளிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பது பரிமேலழகர் உரையாக அமைகிறது. இதிலே பிரபஞ்சத்தினுடைய கூறுகளாக விளங்கக்கூடியவற்றை பற்றி பேசுகிறார். பரிமேலழகர் இந்த உரையிலே இன்னும் நீள்கிறார். இந்த குறளுக்கான உரையை சொல்லிவிட்டு குறிப்பொன்றையும் சேர்க்கிறார். அவற்றின் கூறுபாடு ஆவன, அதாவது இந்த தன்மாத்திரைகள் என்று சொல்லப்படும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம், இந்த 5னுடைய கூறுபாடு என்பது என்ன என்றால் 5 பூதங்களாக இருக்கக்கூடிய மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், அந்த 5 பூதங்களிலிருந்தும் அடிப்படை தன்மைகளாக அந்த 5 பூதங்களையும் அவற்றினுடைய வெளிப்பாடையும்
உணர்வதற்காக இருக்கக்கூடிய ஞானேந்திரியங்கள், அதை உணர்ந்து அதை கொண்டு செயல்படுத்துவதற்காக அமைந்திருக்கக்கூடிய கர்மேந்திரியங்கள் என்று இந்த தத்துவங்களினுடைய வரிசை நீளும். எல்லா சமயங்களும் உலகினுடைய இயல்பு, இந்த பிரபஞ்சம் எத்தால் ஆனது, இதனுடைய மூலக்கூறுகள் என்ன என்பதை விசாரம் செய்கின்றன. அவற்றை தத்துவங்கள் என்று பட்டியலும் இடுகின்றன. சைவ சமயத்திலே 36 தத்துவங்கள் நிறைந்துள்ளதாக கூறுவார்கள். தத்துவம் என்ற சொல்லுக்கு அடிப்படை கூறுகள், பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு, இதை உலகத்தினுடைய தோற்றத்திற்கு காரணமாக அமைந்தவைகள் என்றெல்லாம் அடிப்படையில் கொண்டு மாயையின் மூலமாக மாயையை கொண்டு உலகத் தலைவனான பதி அந்த மாயையை இயக்கி அந்த இயக்கத்தின் மூலமாக இந்த 36 தத்துவங்களும் படிப்படியாக தோன்றும்படியாக செய்து உலக படைப்பை ஏற்படுத்துகிறான் என்று அறிகிறோம். உலகினை படைப்பதற்கான மூலக்கூறுகள் மாயையினுடைய வெளிப்பாடுதான் உலகம். பதியானவன் இந்த மாயையை கொண்டு இயக்கும் பொழுது இந்த 36 தத்துவங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக படிப்படியாக தோன்றி வளர்வதை பார்க்கிறோம். அதனால்தான் சமயத்திலே மாயாமலத்தை சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று 3ஆக பிரிப்பார்கள். அதையே முறையே சிவதத்துவம், வித்யா தத்துவம், ஆத்ம தத்துவம் என்றும் பிரிப்போம். இதிலே சிவதத்துவங்கள் 5 என்றும் வித்யா தத்துவங்கள் 7 என்றும் சொல்லுவார்கள். இந்த தத்துவங்களை பற்றிய விசாரத்தை இந்த பாடலில் காண வேண்டாம். அதை ஒதுக்கிவிட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம் 24 தத்துவங்களை பற்றி மாத்திரம் தெளிந்து கொள்ளுவோம். இந்த 24 தத்துவங்களும் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களிடத்தேயும் அடிப்படையாக இருக்கக்கூடிய தத்துவங்கள். இந்த மற்றைய இரண்டும் இதற்கு சற்று மேம்பட்டிருப்பதினால் அவற்றை வித்யா சிவதத்துவங்கள் என்று பிரித்து விடுகிறோம். அதை சுத்தமாயை என்றும் அசுத்தமாயை என்றும் பிரித்து விடுகிறோம். ஆனால் பிரகிருதி மாயையாக இருப்பது, பெயரிலேயே இருப்பது போலே இந்த பிரபஞ்சத்தின் உருவாக்கத்திற்கு அடிப்படை பொருளாக இருக்கக்கூடியவைகள், உலக உருவாக்கத்திற்கு, உலகனுடைய இந்த தன்மைகளுக்கு அடிப்படை கூறுகளாக இருக்கக்கூடியவைகள், அவற்றைத்தான் ஆத்ம தத்துவம் என்று சொல்லி அவை 24 இருப்பதாக கணக்கிலே சொல்லுகிறோம். அந்த 24ம் என்னென்ன என்பதை பார்த்தால், உலகினுடைய இந்த தன்மைக்கு அதை உருவாக்குவதற்கு அடிப்படை பொருள்களாக இருந்த 5 பூதங்கள், மாபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5ம் மனித உடலும் இந்த 5 பூதங்களால் ஆனதே என்பதே பல்வேறு சமயங்களினுடைய கொள்கையாக இருக்கிறது. சைவ சமயமும் அதை அப்படியே கொள்கிறது. இந்த பூதங்களால் ஆன உடம்பிலே உலகினுடைய இயல்புகளை உணர்ந்து கொள்ளுவதற்கு தன்மாத்திரைகள் என்று 5ஐ பட்டியலிடுகிறோம். அவைகள்தான் சுவை, ஒளி, ஸ்பர்சம் ஆகிற ஊறு, ஓசை, நாற்றம், அதாவது மனம். இந்த 5ம் உலகிலே நாம் காணக்கூடிய இந்த மாயையின் வெளிப்பாடாக இருக்கும் உலகிலே காணக்கூடியவற்றின் இயல்புகளை உணர்ந்து கொள்ள இந்த 5ம் அடிப்படை குணங்களாக தன்மாத்திரைகளாக இருக்கின்றன. தன்மாத்திரைகள் அப்படியே இருந்துவிட்டால் அதை உணர்வதற்கு மனித உடலிலே கருவிகள் வேண்டுமே. அதற்குத்தான் அவற்றை உணர்வதற்காக வேண்டி இந்த 5 தன்மாத்திரைகளையும் தெளிந்து கொள்ள ஞானேந்திரியம் என்று 5 இந்திரியங்களை முன்மொழிகிறார்கள். மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய் உணர்வினாலே ஊறுது ஆகிற தொடுதலை உணர்கிறோம். வாய் கொண்டு பேசுதலும், கண் கொண்டு பார்ப்பதும், மூக்கு கொண்டு மனத்தை நுகர்வதும், செவிகளால் ஓசைகளை கேட்பதும் ஆக இருக்கக்கூடியவை இவைகள் ஞானேந்திரியங்கள். பொருட்களின் இயல்புகளாக இருக்கக்கூடிய தன்மாத்திரைகள், அவற்றை நாம் உணர்ந்து கொள்ள ஞானேந்திரியங்கள். ஒரு விஷயத்தை உணர்ந்த பின் அதற்கேற்றார் போலே செயலாற்ற வேண்டுமே, வினை ஆற்ற வேண்டுமே.
கர்மங்களை செய்ய வேண்டுமே, அதற்காக வேண்டி கர்மேந்திரியங்கள் ஒரு விஷயத்தை கைகளால் பிடித்துக் கொள்ளுகிறோம். ஒரு இடத்திற்கு கால்கள் பதித்து நடந்து செல்லுகிறோம். ஒரு செயலை செய்வதற்கு, சிந்திப்பதற்கு மூளையை உபயோகப்படுத்துகிறோம். நம் எண்ணங்களை வெளிப்படுத்த வாய் மூலமாக பேசி வாக்காக வெளிப்படுத்துகிறோம். தேவையானவற்றை உடலிலிருந்து வெளியேற்றுவது என்பதற்கு கழித்தல் என்று இந்த 5 செயல்களையும் செய்வதற்கு தனித்தனியே உறுப்புகள். ஒரு விஷயத்தை பிடித்துக் கொள்ள கைகளும், நடந்து செல்ல கால்களும், பதித்து செல்வதற்கு கால்களும், சிந்திக்க மூளையும், பேசுதலுக்கு நாவையும், கழித்தலுக்கான உறுப்புகளையும் ஆக செயல் புரியும் இந்த 5க்கும் கர்மங்கள் செய்வதற்காக வென்று கர்மேந்திரியம் என்று வகைப்படுத்துகிறோம். இது தவிர அந்தகரணங்கள் வெளியே பார்க்க முடியாது, உருவமல்லாது உள்ளே இருந்து இயக்கக்கூடியவைகள். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று இந்த 4ம். இப்படி 5 பூதங்கள், 5 தன்மாத்திரைகள், ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, அந்த கரணங்கள் உள்ளுர அமைந்த கரணங்களாக ஒரு 4, மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம் ஆகிற இந்த 4 இவைகளினுடைய தொகுப்பு 24 தத்துவங்கள் என்று அமைகிறது. இந்த 24 தத்துவங்களைத்தான் ஆத்ம தத்துவம் என்று சொல்லுகிறோம். இவர்கள் உலகத்தினுடைய இயல்புகளை, மூலக்கூறுகளை பிரித்து கொண்டே வந்தால் இந்த 24னுள் அடங்கிவிடும். சைவ சித்தாந்தம் போலே இந்த 24 தத்துவங்கள், அதாவது பிரகிருதி மாயா தத்துவங்களாக இருக்கக்கூடிய 24 தத்துவங்கள், அசுத்த தத்துவம், அசுத்த மாயையாக இருக்கக்கூடிய 7 வித்யா தத்துவங்கள், சுத்த மாயையாக இருக்கக்கூடிய சிவதத்துவங்கள் என்று மாயையின் வெளிப்பாடான உலகம், அதை சூழ்ந்திருக்கும் பகுதிகள், இதனுடைய படைப்பிற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த 36 தத்துவங்கள் குறித்து இத்தனை தெளிவான விளக்கம் அகச்சமயமோ மற்றைய புறச்சமயங்களோ கொடுக்கவில்லை என்பது உறுதி. இவற்றிலே ஒரு தெளிவு ஏற்பட வேண்டுமென்றால் சிவஞான நூல்களாக இருக்கக்கூடிய சாத்திர நூல்கள், ஆகமங்கள் இவற்றை கொண்டே தெளிய வேண்டும். இதிலே நல்ல தெளிவு பெற்றவர்க்கே உலகம் தன்னுடைய இயல்பை காட்டிக் கொடுக்கும். அதன் பிறகே இவையெல்லாம் மாயையின் வெளிப்பாடு என்பதை உணர்ந்து அதன் பேரிலே அத்தனை நாள் கொண்டிருந்த பற்றை நாம் குறைக்கிறோம். அதை துறந்து அதை நீத்தவர்களாக இறைவனோடு, ரிஷிகளோடு பொருந்தி வைத்து வழிபடத் தகுதியுடைய நிலையிலே நம்மை கொண்டு போய் இந்த துறவே வைக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த குறளிலே வள்ளுவர் கூறியிருக்கும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5 என்றவர் கூறும் அந்த 5மே தன்மாத்திரைகளை குறித்து வருவது. அந்த தன்மாத்திரைகளே எல்லா பொருட்களினுடைய அடிப்படை இயல்புகளாக விளங்குபவை. அவற்றை உணர்வதற்கு ஞானேந்திரியங்கள், உணர்ந்து செயலாற்றுவதற்கு கர்மேந்திரியங்கள், அந்த கரணங்களாக அவற்றை தெளிவுபடுத்துவதற்கு உள்ளுரை பொருளாக இருக்கக்கூடிய மனம் தொடக்கமான 4 அந்த கரணங்கள், 5 பூதங்கள் ஆக தன்மாத்திரைகளிலிருந்து புறப்பட்டு இந்த 24 தத்துவங்களாக இவைகள் விரிவடைகின்றன. இவற்றினுடைய தன்மைகளையும், அவை எப்படி செயல்படும், அவைகளால் விளையக்கூடிய பாதிப்பு என்ன, இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டாலன்றி உலகத்தினுடைய தன்மையை, உலகினுடைய இயல்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு உலகம் வசப்படாது, அது மாயையின் வெளிப்பாடு என்ற ஞானம் வராது, அதை விட்டு நீங்குதலாகிற துறவும் சித்திக்காது என்று கூறுகிறார் வள்ளுவர். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5 வகை தெரிவான்கட்கே உலகு. இதனுடைய தன்மைகளை புரிந்து கொண்டு இயங்குபவர்களுக்கே உலகத்தினுடைய தன்மை புரியும். அவர்களுக்கே உலகத்தினுடைய இயல்புலே ஒரு தெளிவு வரும் என்று கூறுகிறார். இந்த தெளிவு வர வேண்டுமென்றால் அதற்கு சிவஞான நூல்களாக இருக்கக்கூடிய ஆகமங்களும் பண்டார சாத்திர நூல்களுமே நமக்கு அடிப்படை காரணங்களாக இருக்கும். 14 சாத்திர நூல்களும் ஆகம நூல்களுமே நமக்கு இதற்கு கருவியாக இருக்கும். மற்றைய புறச்சமயங்களோ அகச்சமயங்களோ இதிலே நமக்கு ஒரு தெளிவை வழங்காது. எனில் வள்ளுவர் கூறிய தன்மாத்திரைகளினுடைய இயல்பை உணர்ந்து
உலகம் மாயையின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் சைவ சாத்திர நூல்களையும் ஆகம நூல்களையும் ஓத வேண்டும். அதை ஓதி தெளிந்தவன் பற்றை அறுத்தவனாய் அதை நீத்து பெருமையுடையவனாக ஆவான் என்பது இந்த பாடலினுடைய பொருளாகிறது. புறம் அகம் என்று யாவும் புகழ்வனவும் காணாத்திரம் நுவல்கின்ற சிவநூல். சிவஞான போதம் தொடக்கமான சாத்திர நூல்களும் சிவாகமங்களும் மற்றைய சமயங்கள் போல் அல்லாது மிக விரிவான ஒரு தெளிவை நமக்கு தருகின்றன. தன்மாத்திரைகள் குறித்தும் அது தொடக்கமாக இருக்கக்கூடிய மற்றைய தத்துவங்களை குறித்தும் விளக்கமான ஒரு உரையை வழங்கி நம்மை தெளிவுபடுத்துகின்றன. அதனை நன்கு உணர்ந்து ஓதி இவற்றின் இயல்புகளை புரிந்து கொண்டவர்க்கே உலகம் வசப்படும். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று 5 வகை தெரிவான்கட்கே உலகு. இதை தெளிந்து கொள்ள வேண்டுமென்றால் சைவ ஆகமங்களில் கூறியுள்ளபடி இவற்றினுடைய தத்துவங்களை ஓதி உணர்தல் வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை சமயத்திற்கு பிரமாண நூல்களிலே கூறப்பட்டிருக்கும் கருத்தை உணர்ந்தவர்களுக்கே உலகம் வசப்படும் என்பதை வள்ளுவர் வாய்மொழிந்த கருத்தாகவே நிர்தாரணம் செய்து கொடுக்கிறார், தாபித்து கொடுக்கிறார் இந்த அருள் நூல் மூலமாக கமலை ஸ்ரீமத் வெள்ளியம்பலவான முனிபுங்கவர். இத்தோடு இன்றைய உரை முடிவடைகிறது. நாளைய தினம் அடுத்த அதிகாரமாக இருக்கக்கூடிய அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் அறத்தை வலியுறுத்தி கூறக்கூடிய சிறப்புகளையும் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சித்தாந்த கருத்துக்களையும் சிந்திப்போம். மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா.